மார்ச் 22 சனிக்கிழமை. பிசாசின் பிடியிலிருந்து நசரேயனாகிய இயேசுவை நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவருடைய ஊழியத்தின் பெரும்பகுதி பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை மீட்டு அவர்களுக்கு சுகம் அளிக்கிறதாகவே இருந்தது. அநேக வியாதிகளுக்கு பிசாசே காரணமாவதினாலே பிசாசு துரத்தப்பட்ட போது ஜனங்கள் குணமடைந்தார்கள். வேதம் சொல்கிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8. பிசாசு சர்ப்பத்திற்குள் புகுந்து ஆதாம் ஏவாளை வஞ்சித்திராமல் இருந்தார். ஆதாம் இன்றைக்கும் பூரண ஆரோக்கியத்துடன் வாழ்ந்திருப்பார். அவருடைய சரீரம் கோடிக்கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்க கூடும். பாவமும் விக்கிரக ஆராதனையும் மனிதனுடைய வாழ்நாளை குறுக பண்ணுகிறது. ஆதிகாலத்து மனிதர்கள் 900க்கும் மேற்பட்ட வருஷங்கள் உயிர் வாழ்ந்தார்கள். வேதத்தின்படி நீண்ட நாள் உயிர் வாழ்ந்தவர் மெத்துசாலா என்பவர். அவர் 969 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். சேத் 912 ஆண்டுகளும், ஏனோஸ் 905 வருஷங்களும், கேனான் 910 வருஷங்களும், நோவா 950 வருஷங்களும் வாழ்ந்ததை அறிகிறோம். மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகும் கூட அவ்வளவு ஆண்டுகள் உயிர் வாழ முடிந்தது என்றார். கர்த்தர் மனிதனுடைய சரீரத்தை ஆரோக்கியமானதாக சிருஷ்டித்தார் என்பதுதானே அர்த்தம். நோவாவின் நாட்களிலே மனிதனுடைய நினைவுகள் மற்றும் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாதவைகளாயிருக்கிறது என்று கர்த்தர் கண்டு ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்தார். வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டதினாலே வானத்திலே தேவன் கட்டி வைத்திருந்த தண்ணீர் பூமியிலே கொட்டப்பட்டு விட்டது. இதன் விளைவாக சூரியன் பயங்கரமான வெப்பத்தை நேரடியாக மனிதன் மேல் பாய்ச்சியது. மனிதனுடைய ஆரோக்கியமும் சரியாரம்பித்தது. கர்த்தர் மனிதனுடைய ஆயுசை 120க்குள்ளாக குறைத்தார். மோசே துக்கித்து சொல்கிறார், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். சங்கீதம் 90:10. மனுஷன் தன்னுடைய பாவத்தினால் தன்னுடைய ஆரோக்கியத்தை பாழ்படுத்திக் கொண்டு வியாதியை தேடிக்கொண்டான். இன்றைக்கு உலகத்தில் உள்ள வியாதிகளில் 75% அசுத்த ஆவிகளினாலே வருகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். வைத்தியத்திற்கு கட்டுப்படாத நூற்றுக்கணக்கான வியாதிகள் உலகத்தில் இருக்கின்றன. பல வகையான அசுத்த ஆவிகள் மனிதர்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்வதனாலே அவர்கள் நோய்களின் பலவீனத்துடன் தடுமாறுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, எப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது முதலே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள் ஆகிறீர்கள். அவரை அப்பா பிதாவே என்ற புத்திர சுவிகார ஆவியோடு அழைத்து அவருடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் போது தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் உங்களை நிரப்பும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7.